பார்ட் 1ல என்ன நடந்துச்சுன்னா, நேற்று வரை இந்த கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் பசியோட தள்ளாடினான். அவன் பெயர் முருகன். வீடு வீடாக சென்று ஒரு துண்டு உணவுக்காக கேட்டான். ஆனா அவன பார்த்த மக்கள் சிரிச்சாங்க, அவன அவமானப்படுத்தினாங்க. யாரும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரல. பசியால் உடலும் மனசும் உடைந்த அவன் கிணற்றடியில உட்கார்ந்து வாழ்க்கைய கேள்வி கேட்டான். எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு. அந்த நேரத்துல தான் அவன் கண்களுக்கு ஒரு போர்டு பட்டது. புதிய பிட்சா கடை விரைவில். அது ஒரு சாதாரண போர்டு இல்ல, அது அவன் வாழ்க்கைய மாற்ற வந்த ஒரு சிக்னல். அடுத்த நொடியில் ஒரு கார், ஒரு மர்மமான மனிதன், ஒரு வாய்ப்பு. பசி தெரிஞ்சவனால தான் உணவின் மதிப்பு புரியும்னு நம்பி அந்த மனிதன் முருகனுக்கு ஒரு பிட்சா கடை கொடுத்தான். முருகன் பிச்சை கேட்கிறவனிலிருந்து ஒரு கடை நடத்துறவனா மாறினா. ஆனா அந்த ஊர் மக்கள் மாறல. அவங்க இன்னும் அவனை கேலி பண்ணினாங்க. அவன் கடைக்கு வர யாரும் தயாரா இருக்கல. முதல் நாளே ஒரு வாடிக்கையாளர் கூட இல்லாம முருகன் தனியா நின்னான். ஆனா அந்த நாள் ஒரு சாதாரண நாள் இல்ல. காற்று மெதுவா ஆரம்பிச்சுது. அது ஒரு புயலுக்கு முன்னாடி வரும் அமைதி. இப்போ அந்த புயல் என்ன பண்ணுச்சு? இந்த கிராமத்தோட விதி எப்படி மாறப்போகுது? அதுதான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. மாலை நேரம் நெருங்குது. வானம் மங்கலாக மாறுது. சூரியன் சோர்ந்து போன மாதிரி மேகத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டது. முருகன் கடையின் வாசலில நின்னிருந்தான். அப்போ அவன் முகத்தில ஒரு காற்று அடிச்சது. அது சாதாரண காற்று இல்ல, அது குளிர்காற்று. என்ன இது? இவ்வளோ நேரம் வெயில் இருந்துச்சே, இப்போ காத்து இப்படி அடிக்குது. அந்த காத்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு மனசு சரியில்லை. ஏன் தெரியல. நான் இன்று அவமானப்பட்டேன். நான் யாருக்கும் கெட்டது செய்யல. நான் வெறும் ஒரு வாழ்க்கை தேடிதான் வந்தேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னை காயப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த காற்று ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. நேத்து நான் கிணற்றடியில் சொன்ன வார்த்தைகள், ஒரு நாள் இவங்க பசியோட இருந்தாதான் உணவின் அருமை தெரியும்னு சொன்னேன். அது சும்மா சொன்ன வார்த்தை இல்ல. அது என் மனசுல இருந்து வந்த வலி. ஆனா அந்த வார்த்தை உண்மையாகிடுமோ? இல்ல இல்ல. கடவுளே, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் பசி என்பது கொடுமை. யாருக்கும் அது வரக்கூடாது. உடம்புக்குள்ள நடுக்கம் வர வைக்கும் காற்று. முருகன் அந்த காற்ற பார்த்து பயப்படல. ஆனா அவன் மனசு பதற ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் பசியை தெரிஞ்சவன். பசியின் கொடுமையை அவன் தினமும் அனுபவிச்சவன். ஆனா இன்னும் சில நிமிடங்களில இந்த ஊர் முழுக்க பசி என்ற அரக்கன் எழுந்து நிற்கப் போகுது. சிறிது நேரத்தில காற்று பலமா அடிக்க ஆரம்பிச்சது. மரங்கள் வளைஞ்சது. தூசி பறந்தது. வீடுகளின் கதவுகள் தானாக அடிச்சு மூடிக்கிட்டது. பெண்கள் வாசலில நின்று பார்த்தாங்க. குழந்தைகள் பயந்தாங்க. ஆனா கிராம மக்கள் முதலில இத பெருசா எடுத்துக்கல. சாதாரண காற்றுதான்னு நினைச்சாங்க. ஏய், இந்த காற்று கொஞ்சம் அதிகமா அடிக்குது போல இருக்கு. ஆனா பரவாயில்ல, நம்ம ஊர்ல இது எல்லாம் சாதாரணம்தான். காத்தடிச்சா என்ன? அடுப்பு பத்த வச்சு சோறு வைக்கணும். சாப்பாடு முக்கியம். இன்றைக்கு நான் நல்லா சாப்பிட்டு தூங்கணும். அந்த முருகன் கடையில பீச்சா வச்சு நிக்கிறான். அவனுக்கு வாடிக்கையாளர் இல்ல. அதே மாதிரி காற்றும் போயிடும். எல்லாம் ஒரு சில நேரம்தான். அடுப்பை ஏத்துங்க, சீக்கிரம். குழந்தைகளுக்கு பசி. இந்த காற்று எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு என்ன? சோறு வெந்தா போதும். நான் அந்த முருகன் கடைக்கு போக மாட்டேன். அவன் கையால சமைச்சத சாப்பிடுற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டவள் இல்ல. நம்ம வீட்ல அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த பீட்சா கடைக்கு போகணுமா? ச்சே ச்சே. ஆனா அடுத்த நொடி இந்த கிராமம் அதிர்ந்தது. ஏன்னா காற்று அடுப்பை எரியவிடவே இல்ல. தீப்பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு வீட்டில் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா வீட்டிலும் அதே நிலை. என்னடா இது? நான் எத்தனை தடவை தீக்குச்சி உடசுறேன், தீ பிடிக்கவே மாட்டேங்குது. இது எப்படி சாத்தியம்? இதுவரை நம்ம ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. காட்டு அடிக்குது சரி, ஆனா தீயே பிடிக்காதா? அடுப்பு எரியாதா? இது என்ன சாபமா? ஏய், பக்கத்து வீடு, உங்க வீட்ல அடுப்பு எரியுதா? உங்க வீட்ல சோறு வைக்க முடியுதா? சொல்லுங்க. இல்ல இல்ல, எங்க வீட்லயும் அடுப்பு எரியல. நான் மண்ணெண்ணெய் ஊத்தின, தீ பிடிச்சது. அடுத்த நொடியே அணைஞ்சுடுச்சு. என்ன பண்றது?
குழந்தை பசியில அழுது கொண்டிருக்குது. என் கை கால நடுங்குது. இது ஏதோ சாதாரண காற்று இல்ல. இது ஏதோ பெரிய விஷயம். ஏதோ எச்சரிக்கை. ஐயோ கடவுளே! என் அரிசி எல்லாம் கீழ விழுந்துருச்சே! இவ்வளவு நாள் சேமிச்சு வைத்தது. ஒரே காத்துல எல்லாம் போயிடுச்சே! நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பிள்ளைகளுக்காக எவ்வளவு சேமிச்சேன் தெரியுமா? இப்போ எல்லாம் தூசியாகி போச்சே! சாப்பாடு இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்? அடுப்பு எரியல. அரிசி எல்லாம் வீணாயிடுச்சு. இது நம்ம ஊருக்கு வந்த சாபமா? நம்ம ஊர்ல யாரோ ஒரு பாவம் செய்திருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, இது சாதாரண காற்று இல்லன்னு. இப்போதான் தெரிகிறது. எங்க வீட்ல இருந்த பருப்பு மூட்டை முழுக்க கீழே கொட்டிடுச்சு. எடுக்க முயற்சி பண்ணா கூட காத்து பறக்க வைக்குது. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் சாப்பாடு இல்லாம இருந்தா என்ன ஆகும்? நான் எப்போதும் சாப்பாடு இருக்குன்னு திமிரா இருந்தேன். இப்போ அந்த திமிரெல்லாம் உடைஞ்சிடுச்சு. காலையில ஆரம்பிச்ச காற்று மாலை வரைக்கும் நிற்கவே இல்ல. மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பசியோட வாட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் அழுதாங்க. அம்மா, எனக்கு பசிக்குது. என் வயிறு எரியுது. தண்ணீர் குடிச்சாலும் பசி போகல. நான் இன்று முழுக்க எதுவுமே சாப்பிடல. என் தலை சுற்றுது. நான் அழுதா கூட பசி போக மாட்டேங்குது. அந்த முருகன் அண்ணனை நாங்க எல்லாம் கேலி பண்ணினோம். இப்போ எனக்கு நினைவு வருது. அவன் தினமும் இப்படித்தான் இருந்திருப்பான் இல்லையா? நான் அவனை பிச்சைக்காரன்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் தான் பிச்சைக்கார மாதிரி பசியோட இருக்கேன். நம்ம வீட்ல அடுப்பு எரியல. எல்லாருக்கும் அதே நிலை. ஆனா அந்த முருகன் கடையில ஒரு பெரிய ஓவன் இருக்குமே. அது மின்சாரத்துல வேலை செய்யும் மாதிரி இருக்குமே. அவன் பீட்சா செய்ய தயார் பண்ணி வைத்திருப்பான். அவன் கடையில சாப்பாடு இருக்க வாய்ப்பிருக்கு. நான் இத சொல்லவே பயமா இருக்கு. ஏன்னா நாம அவன காலையில எவ்வளவு கேலி பண்ணினோம். அவன் முகத்த பார்த்து சிரிச்சோம். அவன் மனசை உடைத்தோம். இப்போ நாம அவன் கடைக்கு போனா அவன் நம்மளை விரட்டிருவானா? அவனிடம் போவதுதான் இப்போ ஒரே வழி போல இருக்கு. நான் தான் காலையில அவனை பார்த்து ககட மூடிட்டு போன்னு சொன்னேன். இப்போ ஏவாயால நான் என்ன சொல்லப் போறேன்? ஆனா பசி வந்தா மானம் போகும். உண்மை அதுதான். எனக்கு இப்போ புரியுது. அவன் தினமும் இப்படிதான் இருந்திருப்பான். நாம அவனை மனிதனா கூட நினைக்கல. சரி, போலாம். அவன் கடைக்கு போய் கேட்டு பார்ப்போம். அவன் தரலனா நாம இந்த ஊர்ல இன்றைக்கு யாரும் சாப்பிட முடியாது. மக்கள் கூட்டம் கூட்டமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய நடையில திமிரு இல்ல. அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு இல்ல. அவர்கள் கண்களில் இருந்தது ஒரே விஷயம், பசி. காற்று இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த காற்றை கூட அவர்கள் கவனிக்கல. அவர்கள் அனைவரும் போன இடம் ஒரே இடம், முருகன் பீட்சா கடை. இந்த ஊர் மக்கள் வரவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன் யாராவது வந்தா நன்றாக இருக்கும் என்று. ஆனா இல்ல. பரவாயில்ல. நான் சோர்ந்து போக மாட்டேன். கடை என்றால் முதல் நாள் இப்படிதான். நான் இன்னும் முயற்சி செய்வேன். நாளைக்கு வருவாங்க. ஒரு நாள் வருவாங்க. நான் இன்று சாப்பாடு சமைச்சு வைத்திருக்கேன். ஒருத்தர் வந்தாலும் போதும். நான் அவரை மரியாதையோட பார்த்துக்குவேன். அப்போதான் வெளியே கூட்டத்தின் சத்தம், நிறைய காலடி சத்தம், குழந்தைகள் அழுகுரல், பெண்கள் பேசும் சத்தம், ஆண்களின் பதட்டமான குரல். முருகன் உடனே திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் விரிந்தது. அவன் காலையில கேலி பண்ணின மக்கள் எல்லாம் இப்போ அவன் கடை வாசலில் நின்றிருந்தார்கள். முருகா, தம்பி, நாங்க தான் காலையில உன்னை கேலி பண்ணினோம். நாங்க தான் உன் மனச உடைத்தோம். ஆனா இப்போ நாங்க வேற மாதிரி இருக்கோம். பசி நம்மள உடைச்சிடுச்சு. வீட்ல அடுப்பு எரியல. சாப்பாடு எதுவும் இல்ல. எங்களுக்கு இப்போ உண்மையிலே புரிஞ்சிருக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிற வலி என்னன்னு. ஒரு மனிதன் பசிக்காக எவ்வளவு கஷ்டப்படுவான்னு. நாங்க பண்ணது தவறு. நாங்க உன்னை மனிதனா பார்க்கல. உன்னை ஒரு கீழானவனா நினைச்சிட்டோம். இப்போ தயவு செய்து உன் கரையிலிருந்து ஒரு பீட்சா இல்ல ஒரு துண்டு கூட போதும். குழந்தைகள் அழுடாங்க. வயசானவர்கள் உட்கார்ந்து கண்ணீர் விடுறாங்க. நீ பழிவாங்காதே தம்பி. நீ நல்லவன். உன் முகத்துல அதுதான் தெரிகிறது. முருகா, நான் தான் அதிகமா பேசுனேன். நான் தான் உன் கையால சாப்பிட்டா நோய் வரும்னு சொன்னேன். என் வாயால வந்த வார்த்தைகள் எல்லாம் நஞ்சு. நான் அதை இப்போ உணர்றேன். இப்போ என் குழந்தை பசியில் நடுங்குது. என் வீட்ல அரிசி எல்லாம் கீழே கொட்டி வீணா போச்சு. அடுப்பு எரியவே இல்ல. நான் இப்போ புரிஞ்சுகிட்டேன் முருகா. சாப்பாடு கேட்கறது அவமானம் இல்ல, அது உயிர். என்ன மன்னிச்சிரு. நீ எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீ எவ்வளவு பெரிய மனசு கொண்டவன்னு இந்த ஊரே புரிஞ்சுக்கும். தயவு செய்து ஒரு பீட்சா குடு. நீ கொடுத்தா
நாங்க உன்னை வாழ்த்துவோம். முருகன் அண்ணே, நான் தான் உன்னை பிச்சைக்காரன் பீச்சா கடைன்னு சொன்னேன். நான் தான் உன் பேரை கெடுத்தேன். அண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இப்போ உண்மையிலே கஷ்டப்படுறேன். நான் உன்னை சிரிச்சப்போ நீ தினமும் இப்படிதான் இருந்திருப்பேன்னு நினைக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை அடிச்சாலும் பரவாயில்லண்ணே. ஆனா எனக்கு சாப்பாடு கொடு. நான் இனிமே யாரையும் கேலி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்களை விட நல்லவன் என்று காட்டணும்னு இல்ல. நான் பசியை வெறுக்கிறேன். பசியை எந்த மனிதனுக்கும் வரவிடக்கூடாது. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. யாரும் பயப்பட வேண்டாம். குழந்தைகள் முதல்ல சாப்பிடட்டும். வயசானவங்க சாப்பிடட்டும். இன்று இந்த ஊர்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாது. நான் இருக்கேன். ஒரு பீச்சா, இன்னொரு பீச்சா, இன்னொரு பீச்சா. முழு ஊருக்கும் சாப்பாடு கிடைத்தது. முருகா, நீ பெரிய மனசு தம்பி. நாங்க உன்னை அவமானப்படுத்தினோம். ஆனா நீ எங்கள காப்பாத்திட்ட. நான் உண்மையிலே சொல்றேன், இன்று நீ பழிவாங்கியிருந்தா அது நியாயமாயிருந்திருக்கும். ஆனா நீ பழிவாங்கல. நீ இன்று இந்த ஊருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்ட. பசி என்னன்னு நாங்க உணர்ந்துட்டோம். சாப்பாடு கிடைக்காத வலி என்னன்னு புரிஞ்சிட்டோம். இனிமேல் உன்னை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. நீ இந்த ஊர்ல ஒரு பெரிய மனிதன். நீ இந்த ஊர்ல நம்ம எல்லாருக்கும் தேவையானவன். என்ன இது? நேத்து நான் கிணற்றடியில் உட்கார்ந்து சொன்னேன், ஒரு நாள் இவர்கள் பசியோட இருந்தாதான் உணவின் அருமை தெரியும்னு. அதே மாதிரி இன்றைக்கு நடந்துடுச்சே. எப்படி? நான் சொன்னது சும்மா கோபத்துல வந்த வார்த்தை. ஆனா அது ஏன் இப்படி உண்மையா மாறுது? காட்டு ஏன் திடீர்னு வந்தது? எல்லார் வீட்டிலையும் அடுப்பு ஏன் எரியல? இது சும்மா இயற்கையா நடந்ததா? இல்ல, எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு பின்னால ஏதோ மர்மம் இருக்கா? அந்த முதலாளி சொன்னாரே, இன்னொரு சக்தியும் இருக்கலாம்னு. அது என்ன சக்தி? நான் யாரையும் சாபம் விடல. ஆனா என் வார்த்தை ஏன் சாபம் மாதிரி நடக்குது? இல்ல, இது எல்லாம் கோயின்சிடன்ஸாக இருக்குமா? ஆனா இவ்வளவு சரியா ஒரே நாள்ல எப்படி நடக்கும்? முருகன் குழம்பி நின்னான். மக்கள் அவனை பாராட்டினாங்க. ஆனா அவன் மனசு ஒரு விஷயத்த மட்டும் தேடிக்கிட்டே இருந்தது. இது எல்லாம் சாதாரணமா நடந்தது இல்ல. ஆனா சில விஷயம் என்றும் ரகசியமாவே 20 தான் நல்லது என்று அவன் குழப்பத்தை தூரம் வைத்தான்.